நான் வந்து ஃபில்ம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாகவே உண்டு. பட் நிறைய பேர் மாதிரி பிகினிங்கில் வந்து இன்ஜினியரிங் தான் படித்தேன். பிகாஸ் அப்போது வந்து நம்ம இது இன்ஃபேச்சுவேஷனாக இல்லை என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கும் இருக்காது, ப்ளஸ் பேரண்ட்ஸுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜில். பட் இன்ஜினியரிங் முடிக்கிற சமயத்தில் எனக்கு தெரிஞ்சுது, எனக்கு வந்து கண்டிப்பாக பிகாஸ் அப்போவே லாஸ்ட்டு 2 இயர்ஸ் ஏதோ எழுதுவேன், இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்றப்போ நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலன்னா அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிப்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நேராக போய் வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கூட அதோட பேசிக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டால் நல்லது. பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்யும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்னும் நிறையா கற்றுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் நியூயார்க்கில் போய் ஃபில்ம் மேக்கிங் நியூயார்க் ஃபில்ம் அகாடமி அப்படின்ற இடத்துல ஒரு 1 இயர் கோர்ஸ் அங்கே டைரெக்ஷன் படித்தேன். அது முடித்ததுக்கப்புறம் லக்கிலி எனக்கு அஞ்சானா அஞ்சானி அப்படின்ற ஹிந்தி படத்தில் ரன்பீர் கபூர் பிரியங்கா சோப்ரா நடித்த படத்தில் சித்தார்த் ஆனந்த்ன்றவர் டைரக்டர். அதில் வந்து ரவிகே சந்திரன் சார் வந்து நம்மூர் டிஓபி. ஸோ அவர் அங்கே ஷூட் பண்ணார். ஸோ அவர் மூலமாக நான் போய் அந்த படத்தில் எனக்கு ஏடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணது தான். பிகாஸ் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து 7ஆம் அறிவில் ஒர்க் பண்ணேன். 7ஆம் அறிவில் ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒர்க் பண்ணேன். பட் அதுலேருந்து வந்து அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணி அப்புறம் நான் துப்பாக்கியில் அவரோட ஃபர்ஸ்ட் ஏடி அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். துப்பாக்கி முடிஞ்சு இப்போ இன்னி கத்தி வரைக்கும் கூட அவர் சார் ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா கூப்பிடுவார். ஸோ அவரோட போய் நான் ஒர்க் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அரிமா நம்பி நடந்தது. கலெக்ஷன் வைஸ் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஐ நியூ தட் ப்ரொடியூசர் வாஸ் வெரி ஹாப்பி. ஏ சென்டரில் டெஃபினட்டாக வந்து படம் வந்து ரொம்பவே நல்லா கலெக்ட் ஆச்சு எல்லாமே. பிஎன்சி வந்து நிறையா, அதாவது நான் சொல்கிறது ஊர் எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஃபிலிமை டெஃபினட்டாக அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய படத்தில் டெக்னிக்கலான விஷயம்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், அது வந்து புரியலையோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எல்லா இடத்துலையுமே ஊரில் எல்லா இடத்துலையுமே பிளாக்பெரி வாட்ஸ்அப்புன்றானுங்க, யூஸ் பண்ணுறானுங்க, நெட்ஒர்க்கு ஜிபிஎஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லும்போது ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு சில பேர் வந்து ஊர் சைடில் இருக்கிறவங்கலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா தம்பி அப்படிலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணே எனக்கு 2 நாளாக தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் சாரும் விக்ரம் சாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. விஜய் சாரும் விக்ரம் சாரும் ஷோ தனியாக பார்த்தாங்க. விஜய் சார் வந்து பார்த்துட்டு நீங்கள் இது முதல்ல ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவர் வந்து கிழிச்சிட்டிங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். நானும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த படம் டெஃபினட் ரொம்ப பெரிய ஹிட். இது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி, ரிலீஸுக்கு முன்னாடி, ஸோ ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. விக்ரம் சாரும் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தாரு, படம் பார்த்துட்டு ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கு, எந்த இடத்துலையுமே பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ரொம்ப டாப் கிளாஸாக இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. சூர்யா சார் மெசேஜ் அனுப்பிச்சார், இந்த மாதிரி வெரி குட், மேக் இட் பிக், இன்னும் பெருசாக பண்ணுங்கள் படங்கள் இதுக்கப்புறம், சியர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் முதல்ல வந்து இந்த கதையை வந்து சர்குணன் சார்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு கதை சொன்னேன். நான் சொல்லிவிட்டு சர்குணன் சார் சொன்னார், டேய் இதெல்லாம் தூக்கி போடுறா, ஒரு இயக்குனராக வரணும்னா அப்படி வேறு மாதிரி வரணும்டா, உன் லைஃப்பில் இருந்து ஒன்று, அதாவது உங்ககிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது, நல்லா ஸ்லாங்கு பிடிச்சிருக்க, ஒரு நல்லா இதாக இருக்குது, அந்த ஸ்லாங்கை வச்சுட்டு உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு இன்சிடென்ட் எடுத்து படம் பண்ணுறான்னு சொல்லணும். முதல்ல எனக்கு ஸ்பார்க்கு கொடுத்தது யாருன்னா சர்குணம் சார். நான் இது 2ஆவதாக பண்ணி வச்சிருந்த ஸ்கிரிப்ட் தான் அது. 2ஆவதாக இதை பண்ணலாம், ஒரு முதல்ல மினிமம் பட்ஜெட்டில் பண்ணிட்டு அப்புறம் 2ஆவதாக ஒரு பெரிய கிராண்டாக பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்துருக்கேன். அப்புறம் இந்த கதையை ஒரு 2 மாதம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சர்குணன் சார்ட்ட போய் சொன்னப்போ, இதுதாண்டா உன் கதை, இதுதாண்டா உன் படம், இதை யார்ட்டையும் சொல்லாத, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ என்னுடைய குருநாதருக்கு சொல்லி பண்ண படம் தான் இது. அதாவது என் லைஃப்லேருந்து பண்ணணும்னு சொன்ன போது அவருடைய இது நான் யோசிச்சு வச்சிருந்தது கரெக்டாக சிங்க் ஆச்சு. அப்புறம் போய் சொன்னது அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், ஹீரோக்கும் தெரியும், ராஜிகரன் அப்பாவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல இருந்து இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பார்த்தா கிளவியை பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவியை பார்க்க வேணாம், அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா, கிளவி மாதிரிதான் இருக்கா. ப்ரிவியூஸில் வந்து பாலாஜி சக்திவேல் சாரு, சசி சாரு, பன்னீர்செல்வம் சாரு, பன்னீர்செல்வம் சார் தான் ஆக்சுவலி முதல்ல ப்ரிவியூக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் என்கிட்ட பேசியிருப்பார் செல்ஃபோனில். அதாவது ப்ரிவியூக்கு முன்னாடியே டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு பன்னீர்செல்வம் சாருடைய பாராட்டு மிகப்பெரிய பாராட்டாக இருந்தது.
அப்புறம் பாலாஜி சக்திவேல் சாருடைய பாராட்டு. ஏன்னா நான் பாலாஜி சக்திவேல் சாரை பார்த்துட்டு தான் நான் சினிமாக்குள்ளே என்ட்ரானேன். அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ சொல்கிறேன் நவீன் சொல்கிறேன் பாப்பில். அப்புறம் அவர் ப்ரிவியூவில் படத்தை பார்த்துட்டு ரொம்ப நினச்சே பார்க்கல நீ இந்த அளவு ஒரு படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னாரு. அப்புறம் சசி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் முக்கியமாக சமுத்திரக்கனி என்ன ஃபோன் பண்ணி தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆழமாக கால் பதிச்சிருக்கேன், இதுதான் உன் சினிமா, இதுதான் உன் களம், விட்டுறாத, இதே பாதையில் நடந்து போயிட்டே இருக்குன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூதுக்கோ மதன்குமார் சாமி தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் சொன்னாரு. நான் நடனை வந்து மனோபாசர் வந்து தொடர்ச்சியாக எனக்கு படம் பண்ணு, சூதுக்கோ முடிஞ்ச பிறகு படம் பண்ணுன்னு கேட்டுட்டே இருந்திருக்காரு. அவரால் பண்றதுக்கான சுச்சுவேஷனோ கதை சொல்றதுக்கான சுச்சுவேஷனோ அமையலை. ஏன்னா அவர் வேற கம்பெனில கம்மிட்டா இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல அவருக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து சில கதைகள் அனுப்புனாரு மனோபால சாருக்கு. அதுல நானும் ஒருத்தன். ஸோ அப்படிதான் மனோபால சாருக்கு கதை சொன்னா அவருக்கு படம் பிடிச்சிருந்தது. நட்டி சார் எப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கம்பெனில கமிட் ஆகி உட்காந்துருந்தேன். அப்போ யார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து ஒன்று நியூ ஃபேஸ் போகலாம் சார், இல்லைன்னா நட்டி சார் எனக்கு கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு. அவர் ஆச்சரியப்பட்டு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் சொன்னேன். ஸோ ஏமாத்துறவனோட அனுபவங்கள் இருக்குல்ல, அதாவது நிறைய அனுபவங்கள் உள்ள ஒருத்தன் தான் இப்படி பேச முடியும். இவ்வளவு படத்துல இருக்கிற அரசியலும் சரி, படத்துல இருக்கிற சம்பவங்களும் சரி, கொஞ்சம் மெச்சூரான ஒரு ஆள் பேசினா நல்லா இருக்கும். குறிப்பா வந்து நாளை படத்துல அவருடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் ஆன படத்துல. ஸோ எனக்கு பர்சனலா அவரை பிடிச்சிருந்தது. அதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும், அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. மறக்க முடியாத ரெஸ்பான்ஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து நாங்க இதுல ஸ்கிரீன் பண்ணோம். அதாவது ஒரு ரியல் இமேஜ்ல ஸ்கிரீன் பண்ணாங்க. ஒரு என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகே எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்குன்னு ஒரு ஜென்ரலா ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஓகே ஜி நல்லா இருக்கு ஜி அப்படியே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்கிரீன் பண்ணி பார்த்தது. ஆனா எனக்கு பர்சனலா அதுல பயம் இருந்தது. ஏன்னா டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு யாருமே உண்மை சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு அதுல பயம் இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு பயம் இருந்தது. கரெக்டா 2 நாள் கழிச்சு ஃபர்ஸ்டா டைரக்டர் பாலா சார் படம் பார்த்தாரு. 4 ஃப்ரெண்ட்ஸ்ல டைரக்டர் பாலா சார் படம் பார்த்தாரு. அவர் மட்டும் தனியா பார்த்தாரு. பார்த்துட்டு நான் கீழே சுத்திட்டே இருந்தேன் அவர் படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும். 4 ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோட்ல பார்க்ல சுத்தி வந்துட்டே இருந்தேன். அப்புறமா படம் முடியும் போது கரெக்டா வெளியே வந்து நின்னேன். வெளியே வந்து நின்னப்ப நானும் மனோபாலா சாரும் நின்னோம். மனோபாலா சாரை பார்த்த உடனே கை கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, இவன் தான் டைரக்டர்னு. ஸோ டக்குன்னு என்ன கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா பண்ணிட்டா வாடா உட்கார்றான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு படத்தோட விஷயங்கள்லாம் பேசிட்டு நான் இந்த படத்தை வாங்கிக்கிறேன், வேற யார்ட்டையும் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு மனோபாலா சார்ட்ட திரும்பி ரொம்ப தேங்க்ஸ், ஒரு நல்ல படத்தை எனக்கு காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனாரு. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பாராட்டு. ராஜாவோட வேலை செய்யறதில்ல, வேலை சொல்றது. பர்சனலா பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி, ஒருத்தர்லாம் வந்து நான் 22 வாட்டி பார்த்தேன் சார்ன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறமா வந்து நிறைய நடிகைகள், நடிகர் மோகன் சார்லாம் வந்து பயங்கரமா எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் பேசுவாங்க படத்துல. அப்புறமா நடிகை அர்ச்சனா அவங்க வந்து நிறைய பேசினாங்க இந்த படத்தை பத்தி. எனக்கு இந்த ஒரு டைம்ல வந்து எனக்கே பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம அதாவது என்னன்னா நம்ம ஒரு பாயிண்ட்ல எடுக்கிறோம், ஒரு விஷயத்த யோசிச்சு எடுக்கிறோம். அந்த விஷயம் நேர்மையா இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லாத விஷயம் கூட அவங்களுக்கு போய் கன்வே ஆகுது. சப்டெக்ஸ்டா நிறைய விஷயங்கள் உருவாகி அது அவங்க வேற விதமா அதை புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வந்து நிறைய பேரோடைய விமர்சனங்கள், நிறைய பேரோட பாராட்டுகள், குறிப்பா வந்து சொல்லணும்னா வந்து எனக்கு ஆச்சரியமாவே நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் பார்த்தேன் சார், பச்சை குதிரைன்னு ஒரு படம் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன் சார்ட்ட. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணவே இல்லை, நான் கான்டாக்ட்ல இல்லை. ஏன்னா நான் சினிமா விட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் ஃபோன் வந்தது. ஸோ எனக்கு டக்குன்னு பதட்டமாச்சு சார் அப்படின்னு. படம் பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அந்த ஹீரோ வந்து பொண்ணால மாறுறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு ஈஸியாக தோணுச்சு. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. ஸோ தேங்க்ஸ் சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசினாரு.
இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் குக்கு பட டைரக்டர் ராஜமுருகன் பேசுகிறேன். சினிமா பண்ணணுங்கிற எண்ணத்தோட டைரக்டர் லிங்குசாமி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வட்டியும் முதலும் அப்படிங்கிற ஒரு தொடர் 87 வார தொடரை விகடனில் எழுதியிருக்கேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அந்த ரைட்டர் டைரக்டர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. கிரியேஷன் அதுதான் காமன். ஏதோ ஒரு வகையில் பீப்புளோட நம்மளை கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எழுத்தோ அல்லது விஷுவலோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம கிரியேஷன் லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது எழுத்து சினிமா ஆகிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி, அது வந்து ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டியிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான வலியான அனுபவம். அதை நான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். ஆனால் எழுத்தோ சினிமாவோ எல்லாத்துலேயுமே எனக்கான ஒரு எளிய மனிதர்களுக்கான அரசியலை, இலக்கியத்தை, சந்தோஷத்தை, துயரத்தை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை தான் நான் தொடர்ந்து என்னுடைய எல்லா ஊடகங்கள்லையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். 5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் 5வது படிக்கட்டு. இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். குக்கு டவுட்டில் வச்சது அதான். அவங்களுடைய உலகமே வந்து சப்தங்களால் நிறைஞ்சது தான். அதுக்கு ஒரு சத்தம் ஒன்று பிடிக்கணும்னா காதல், 2 பேருக்குமான காதல் தான் இந்த படமே. ஸோ காதலுக்கான ஒரு சத்தம் என்ன, ஒரு கிளாசிக்கான சத்தம் என்னன்னு யோசிச்சப்போ தான் குயிலோட சத்தம் குக்கு அப்படிங்கிறது தோணுச்சு. அதுதான். இது ஷார்ட் ஃபிலிமில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்றது பண்ணையார், அதுக்கப்புறம் பத்மினி, ப்ரீமியர் பத்மினி கார். இது இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் பேசுகிற படம் தான் இது. காதல் வந்தாச்சோ, மழைவானம் தந்தாச்சோ, விழிமேலே காதல் புறா. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும், என் பேர் சரவணராஜன், வடகரி படத்தோட டைரக்டர். நான் வந்து வெங்கட் பிரபு கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மங்காத்தா, பிரியாணி இது ஒர்க் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு கோரியோகிராஃபர், டான்ஸ் மாஸ்டர். சந்தோஷ் சுப்ரமணியம், சரோஜா, கோவா, கந்தசாமி இந்த படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோவா ஒர்க் பண்ணும்போது கோவாவில் வந்து டான்ஸ் மாஸ்டர் கேட்டார், ஒரு 30 days கூடயே இருக்கணும், எல்லா மாண்டேஜ் மியூசிக்கலாகவே ஷூட் பண்ணுறேன் படத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ளே போனேன். அப்படியே உள்ளே ஜாயின் பண்ணி மங்காத்தா, பிரியாணி ஒர்க் பண்ணோம். மங்காத்தா ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே Cloud9 மீகா என்டர்டைன்மெண்ட்டில் வந்து சுஷாந்த் சார் வந்து பழக்கமானார். அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் மேலே. படம் முடிக்கும் போதே சொன்னார், ரெடி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கன்னு. கரெக்டாக பிரியாணி முடிஞ்சப்போ நான் கரெக்டாக அந்த வடகரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணோடனே சுஷாந்த் சார்கிட்ட சொன்னேன். உடனே ஆரம்பிச்சிட்டேன், இமீடியட்டாக ஆரம்பிச்சது தான் வடகரி. அவனை தூக்கணும்னு நினைக்கிறது நம்ம சாவுக்கு நம்மளே சங்குதுற மாதிரிடா. படத்தோட டோட்டல் ஷெட்யூல் பிளான் பண்ணது வந்து 50 days, ஆக்சுவலி இப்போ 45 days முடித்தோம். நாங்கள் சென்னை தான், ஃபுல் லோக்கல் சென்னை. அது சென்னையில் போய் ஷூட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சென்னையில் ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப லோக்கல் எல்லாமே ரொம்ப லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிடிச்ச இடம் எல்லாமே ரொம்ப லைவ். சாங்க்கு மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் படத்தை தாண்டி ஒரு இதுக்கு போனோம். நாங்கள் பேங்காக் போயிட்டு அந்த சன்னி சாங் ஷூட் பண்ணது, ஒரு டூயட் சாங், யுவனோட டூயட் சாங் ஷூட் பண்ணது அங்கே. அப்புறம் கண்டபடின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஷூட் பண்ணது பாண்டிச்சேரியில். சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே ஷூட் பண்ண படம் தான். கொல்லுதடி கள்ளவிரி வந்து என்ன எது கடி நீ